அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மக்களே, என்னுடைய NR குக் புக் சேனலில் இன்றைக்கி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற ரெசிபி ஹார்ட் டச்சிங் ரெசிபியாக இருக்கும் என்று நம்புகிறேன். நான் எக்கில் எந்த ரெசிபி செய்தாலும் மஞ்சள் கருவோடு ஒட்டி கொண்டு சிக்கின நூல் போல இருக்கு பாருங்க, அதை எடுத்து வீசிடுவேன். எல்லாரும் இதை என்னென்று சொல்கிறீங்களோ தெரியல, நாங்கள் வெடுக்கு என்று சொல்லுவோம். இந்த வெடுக்க அகற்றினா தான் எக்கில் செய்கிற ரெசிபீஸில் வெடுக்கு மனம் இல்லாமல் இருக்கும். சாக்லேட் என்றா யாருக்கு தான் பிடிக்காது? சாக்லேட் என்ற பேரை கேட்டாலே மனசில் பட்டாம்பூச்சி தான் பறக்கும். இன்றைக்கி நான் செய்ய போகிறது சாக்லேட் கேக். இப்போ என்னண்டா 250 கிராம் மாவை நிறுத்து எடுத்துட்டேன். அதில் இருந்து 4 டேபிள் ஸ்பூன் மாவை நீக்கிறேன். அது எங்களுக்கு தேவையில்லை, அதைத்தான் நீங்கள் இப்போ இங்கே பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. என்னுடைய இந்த பர்ஃபெக்டான ஹோம்மேட் சாக்லேட் கேக் ரெசிபியை சரியாக ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்டில் சாக்லேட் கேக் செய்து சாப்பிட்டு பாருங்கள். இனிமேல் சாக்லேட் கேக் கடையில் வாங்கவே மாட்டீங்க. இப்போ இந்த மாவோட கொக்கோ பவுடர் 4 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன், பைகார்பனேட் ஆஃப் சோடா, அப்ப சோடான்னு சொல்லுவோம், அது 1/4 டீஸ்பூன் சேர்த்து 3 தரம் அரைக்க போகிறேன். பேக்கிங் பவுடர் எடுத்துக்கொண்டால் நல்ல ஒரு பிராண்டை சூஸ் பண்ணிக்கொள்ள வேணும். நான் மோத்தா பிராண்ட் தான் பாவிக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் பெஸ்ட் பிராண்ட். பட் பேலன்ஸ் பேக்கிங் பவுடரை நீங்கள் ஸ்டோர் பண்ணுற விதத்துலேயும் அதோட குவாலிட்டி தங்கி இருக்கும். ஸோ நல்ல ஏர் டைட்டான விதத்தில் மூடியை நல்லா மூடி வைங்க. 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் என்று சொன்னதுமே அவரவர் இஷ்டப்படி போடுறதில்லை. ஸ்பூனில் பேக்கிங் பவுடரை நல்லா நிரப்பி எடுத்து விரலை நேராக வச்சு கட் பண்ண வேணும். கேக் யூட்டென்சில்ஸ் விற்கிற கடைகளில் மெஷரிங் ஸ்பூன்ஸ், மெஷரிங் கப்ஸ் விற்கிறாங்க. அதுகளை வாங்கி யூஸ் பண்ணினீங்கன்னா உங்களோட எல்லா ரெசிபியுமே பர்ஃபெக்டாக வரும். அதை விட்டு போட்டு வீட்டில் இருக்கிற கறிக்கரண்டி, ஐஸ்கிரீம் சாப்பிட்ற கரண்டி, தேத்தனி கலக்கிற கரண்டி இவற்றை யூஸ் பண்ணிங்கன்னா ரெசிபி ஒரு நாளும் பர்ஃபெக்டாக வராது. இந்த பவுலுக்குள்ளே 250 கிராம் பட்டரை வெட்டி வெட்டி போட்டிருக்கிறேன். இப்போ இந்த பட்டர் லைட் கலராக நிறம் மாறும் வரைக்கும் கொஞ்சம் பீட் பண்ணுறேன். சீனி எடுத்துக்கொண்டா மெல்லிய சீனியாக வாங்க வேணும். 250 கிராம் நிறுத்தெடுத்திருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். பட்டரோட சீனியை சேர்த்து பீட் பண்ணுற நேரம் ஒரு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். என்னை பொறுத்தவரையில் சீனியை கிரைண்ட் பண்ணி சேர்க்குறதுன்றதெல்லாம் சும்மா வேஸ்ட் ஆஃப் டைம் தான். இருநூற்றம்பது கிராம் பட்டர் எடுத்துக்கொண்டோம்னா 250 கிராம் முட்டை சேர்க்க வேணும். ஸோ நான் முட்டையை 250 கிராம் நிறுத்து எடுத்திருக்கிறேன். முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்க வேணும். ஒவ்வொரு தடவை சேர்க்குறதுக்கு இடையிலையும் கொஞ்சம் நேரம் பீட் பண்ண வேணும். அப்போ தான் பட்டரோட முட்டை நல்லா சேர்ந்து வரும். வெனிலாவும் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். எப்பவும் நல்ல குவாலிட்டியான ஒரு வெனிலா பிராண்டை சூஸ் பண்ணி கொள்ளுங்க. ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி சைடெல்லாம் நல்லா வலிச்சு நடுவில் போட்டுக்கொண்டு திரும்பவும் பீட் பண்ணுவோம். ஏற்கனவே ரெடி பண்ணி மூடி வச்சிருந்த மாவை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மா கலவையை பேட்டரோட மிக்ஸ் பண்ணுவோம்.
உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சாக்லேட் கேக் ரெசிப்பியை மெய் மறந்து பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் எனக்காக அந்த லைக் பட்டனை கொஞ்சம் தட்டி விடவும் மறந்துடாதீங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்திட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் உங்களுக்காக கொண்டு வர நல்ல ரெசிபிகள் உங்களை வந்து சேரும். எவ்வளவு தான் பர்ஃபெக்டான ரெசிபிகள் எங்களோட கையில் இருந்தாலும் அளவை நிறுவைகள் பிழையண்டா ரெசிபி பர்ஃபெக்டாக வரவே வராது. ஸோ டிஜிட்டல் ஸ்கேல் ஒன்று வாங்கி வச்சுக்கொள்ளுங்க, துல்லியமாக நிறுக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே எல்லாரும் அலர்ட் ஆகுங்க. சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஒன்று சேர்க்குற முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கேன். சாக்லேட் கேக்கில் சாக்லேட் டேஸ்ட்டை மேலும் என்ஹான்ஸ் பண்ணி எடுக்க நீங்கள் விருப்பம் இருந்தால் 1 டீஸ்பூன் காஃபி பவுடரை 1 டீஸ்பூன் ஹாட் வாட்டரில் கரைச்சி ஆற விட்டு இந்த பேட்டரில் கலக்க வேணும். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொண்ட பிறகு 1 kg ட்ரேயில் பேட்டரை ஊற்றி பேக் பண்ண ரெடி ஆகிறேன். ஓவனில் எலிமெண்ட்டை மேலும் கீழும் ஆன் பண்ணிடுங்க. 175 டிகிரி செல்சியஸில் 10 நிமிடம் ஓவனை ப்ரீஹீட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு 150 டிகிரி செல்சியஸுக்கு டெம்பரேச்சரை குறைச்சிட்டு கேக்கை ஓவனுக்கு போட்டு 50 நிமிடம் பேக் பண்ணி கொள்ளுங்க. அவனுக்கு அவன் டெம்பரேச்சர் வித்தியாசப்படும். ஸோ நீங்கள் தான் உங்களோட அவனோட சரியான டெம்பரேச்சரை அனுபவத்தில் படித்து தெரிஞ்சு கொள்ள வேணும். கேக் நடுப்பகுதியில் ஒரு குச்சியை குத்தி பார்க்குறேன். கேக் நல்லா பேக் ஆகி வந்திருக்கு. நீங்களும் கட்டாயம் செய்து பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஓகே மக்களே, இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்க வருவேன். அது வரைக்கும் சாக்லேட் கேக் சாப்பிட்டு சந்தோஷமாயிருங்க.